132ஆம் பகுதி ஆதிவார தீர்த்தத்தின் மகத்துவம். ஸ்ரீ மார்க்கண்டேய முனிவர் கூறினார், அதன் பின்னர் மகா அரசே, எல்லா பாவங்களையும் போக்கும் வராகம் எனும் தீர்த்தத்திற்கு செல்ல வேண்டும். அது நர்மதை நதியின் வடகரையில் அமைந்துள்ளது. அங்குதான் பிரபஞ்சத்தை காப்பவரும் உலக வாழ்வு எனும் சமுத்திரத்தை கடக்க மக்களுக்கு அருள் புரிபவருமான பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு மூர்த்தி உலகங்களின் நலனுக்காக வராக வடிவம் எடுத்து தன்னை நிலைநிறுத்தி கொண்டார். ஒரு பக்தன் அந்த தீர்த்தத்தில் புனித நீராடி சிறப்பாக தயாரிக்கப்பட்ட நறுமண மாலைகளால் தரணீதரரை, அதாவது பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு மூர்த்தியை வழிபட வேண்டும். அவர் பகவானுக்கு வெற்றிகள் உண்டாகட்டும் என்று உரக்க முழங்குவது போன்ற மங்களகரமான செயல்களில் ஈடுபட வேண்டும். சிறந்த அரசனை அவன் 12ஆம் திதியில் விரதம் இருக்க வேண்டும். பாவ செயல்களில் ஈடுபடும் விருஷலர்கள் மற்றும் அந்த பிசாசின்கள், பார்வையற்றவர்கள் ஆகியோரின் தொடுதலை அவன் தவிர்க்க வேண்டும். பேய்களின் தொடுதலையும் தவிர்க்க வேண்டும். ஏனெனில் அவர்கள் உரையாடினாலும் உடலை தொட்டாலும் உணவு உட்கொண்டாலும் பாவம் பரவும். அவர்கள் மூச்சை வெளிவிடும் போது கூட பாவம் பரவுகிறது. மறுபுறம் பிராமணர்களை தத்தமது சக்திக்கேற்ப முறையாகவும் பக்தியுடனும் வழிபட வேண்டும். இரவில் பக்தன் புனிதமான கதைகளை செவிமடுத்து விழித்திருக்க வேண்டும். கோபத்தை வென்று தூய தீர்த்தத்தில் புனித நீராடுபவர்கள் பிரபஞ்சத்தின் குருவான பகவானை தரிசிக்க வேண்டும். அதனால் அவர்கள் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபடுவார்கள். வராக வடிவில் உள்ள கேளல் திருமுகம் கொண்ட பகவானின் திருமுகத்தை காண்பதால் எல்லா பாவங்களும் விரைவாக அழிகின்றன. அதுபோலவே சுபர்ண கருட நாகங்களை காண்பதால் அவை தங்கள் விஷத்தையும் பயங்கரமான அக்னி தன்மையையும் வெளிப்படுத்தி அழிகின்றன. தேவர்களில் மிகச் சிறந்தவரான சூரியனை காண்பதால் வானத்தில் உள்ள இருள் அழிவது போல அதை சமாளிக்க மிகவும் கடினமான பாவங்களும் குந்தியின் மைந்தனை தராதரரின் விஷ்ணு பகவானின் திருமுகத்தை காண்பதால் அழிகின்றன. ஜனார்த்தன பகவானிடம் பக்தி கொண்ட ஒருவனுக்கு எண்ணற்ற மந்திரங்களால் என்ன பயன்? நமோ நாராயணாய என்ற மந்திரமே ஒவ்வொரு காரியத்தையும் அடைவதற்கான வழியாகும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு செய்யப்படும் ஒரு வணக்கமே 10 அஸ்வமேத யாகங்களுக்கு பின்னர் செய்யப்படும் இறுதி நீராடலுக்கு இணையானது. 10 அஸ்வமேத யாகங்களை செய்பவர் மறுபிறவி எடுக்கிறார். ஆனால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை வணங்குபவர் மறுபிறவி எடுப்பதில்லை. புலன்களை வென்றவர்களும் பகவான் ஸ்ரீஹரியின் நாராயண வடிவத்தை தியானித்து தீர்த்தத்தில் தங்கள் உடலை துறக்கும் உன்னத ஆத்மாக்களுக்கும் சூரர்களுக்கும் கூட எட்டாத அசுத்தங்கள் அற்ற அந்த இடத்தை அடைகிறார்கள். அதுவே ஷரம் அழியும் தன்மை மற்றும் அக்ஷரம் அழியாத தன்மை ஆகியவற்றிலிருந்து விடுபட்ட பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் மிகப்பெரிய மண்டலமாகும். இது பாஞ்சராத்திரத்தின் செல்வாக்கையோ அல்லது அதன்பால் உள்ள நாட்டத்தையோ காட்டுகிறது. 132ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.